8 கோழி சிலம்ப சிலம்பும் கூறுகெங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் கூறுகெங்கும் ஏழில் இயம்பும் வெண் சங்கெங்கும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாடி ஈதென்ன முழக்கமோ வாய் திறவாய் ஆழியான ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடிலோயோ பாவாய் ஏழை பங்காளனையே பாடிலோயம் பாவாய் எம் பாவாய். இப்போ திருவெம்பாவை பாசுரம் 8ஓட அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே, கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சுகின்றன, சரிகம பதனி என்னும் 7 ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன, நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண்சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவனது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய். இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே. வாழ்கனி, பாற்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா? அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை, ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு அப்படின்னு சொல்ற மாதிரி திருவெம்பாவை பாசுரம் 8ஓட அர்த்தம் அமைஞ்சிருக்கு. அடுத்த பதிவில் திருவெம்பாவை பாசுரம் 9 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.